அப்பா பாவம், அவருக்கான வாழ்க்கை அவர் வாழவே இல்லை. இப்போ அவங்க பிள்ளைங்க வாழ்ற வாழ்க்கையெல்லாம் பார்த்து அவர் ஆச்சரியப்படுறாரு. வாழ்க்கைன்னா இப்படிலாம் இருக்குமானே அவருக்கு இப்பதான் தெரியுது. அப்பா பாவம், அவர் வாழ்க்கையை அவர் வாழணும். இனி அப்பா ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவருக்கான வாழ்க்கையை அவர் வாழணும். போதும், அவர் செஞ்ச தியாகமும் இந்த குடும்பத்துக்காக அவர் இழந்ததும். இனி அப்பா வாழணும். அப்பா வாழ வைக்கிறதா ஒரு நல்ல மகனுக்கு அழகு. நான் என் அப்பாவை வாழ வைப்பேன். டேய் சாரான், சாரான் அண்ணே, இல்ல சாரான் எங்க? நான் போய் கொண்டு வரேனே, சீக்கிரம் கூட்டிட்டு வா. டேய் அலெக்ஸ், அலெக்ஸ். ஓ, என்னண்ணா? என்னடா ரொம்ப சளிப்பா இருக்க மாதிரி இருக்குது? சளிச்சுக்கிட்டு கேக்கா? அப்படிலாம் இல்லையா? இந்த அரமணத்துல உனக்கும் அந்த பொண்ணுக்கும் பேசி முடிக்காங்க தெரியும்ல. ஐயோ, அதை ஏன் ஞாபகப்படுத்திக்கிட்டு? அதுக்கு என்ன? சரி, அவன் சாரன் வரட்டும், ஒரு விஷயம் பேசணும். ம், சரி. எதுவும் பேசல நீ? இனி நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? இவனு நானும் ஒரே நல்லதப்பா பிறந்தோம். ஆனா இவன் என்னமோ எனக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த மாதிரி கெத்தா இருக்கான். நானே இவனை பார்த்து பயப்பட வேண்டியிருக்கு. என்ன என்ன? ஒண்ணு இல்ல. ஒருவேளை நான் இவருக்கு முன்னாடி பிறந்திருந்தா எதை வச்சு எனக்கு முன்னாடி இவர் பிறந்திருப்பாருன்னு சொல்றாங்க. இல்ல, ஒரே நாள்ல குஞ்சு போனா 1 மணி நேரம் முன்ன பொண்ணு பிறந்திருப்போம். இவர் மட்டும் எப்படியா இப்படி இருக்காரு? என்ன? ஒண்ணு இல்ல. என்ன கூப்பிட்டீரோ? ஆமாடா. இங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. என்னடா? இங்க பாரு, அப்பா எல்லாத்தையும் புதுசா பாக்குறாரு. புதுசானா அப்பாவோட இளமையா இருக்கட்டும், குழந்தை பருவமா இருக்கட்டும், இல்ல இல்லற வாழ்க்கையா இருக்கட்டும், அப்பா எதுவுமே வாழ்ந்ததே கிடையாது. குழந்தை பருவத்திலே குடும்பத்துக்காக கத்தி தூக்குனவரு. வாழ வயசுல வாழ வேண்டிய மனைவி விட்டுட்டு ஜெயில போயிருந்தாரு. இப்போ எல்லாத்தையும் திறந்துட்டு எல்லாத்தையும் இறந்துட்டு இப்போ வந்து நிக்காரு. அவர் அத்தனை தியாகம் பண்ணது நமக்காக. இப்போ அந்த மனுஷனுக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா தெரியுது. அப்பா அதெல்லாம் வியப்ப பாக்குறாருடா. அண்ணே, ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காருடா. பாவம், அப்பா கொஞ்சம் சந்தோஷமா பாத்துக்கணும். சரிண்ணா. அப்பாவை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அப்பா என்ன பேசினாலும் எதிர்த்து பேசாதீங்க. அப்பா என்ன பண்ணாலும் அவர் செய்யறது சரின்னு நினைங்க. சரிண்ணா. அந்த மனுஷன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். அவர் நினைப்பு நம்ம நல்லா இருக்கணுங்க மட்டும்தான். அது நமக்கு நல்லதா கெட்டதான்னு அவருக்கு தெரியாது. ஆனா அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் பிள்ளைக்கு நல்லதுதான் செய்யணும்னு நினைச்சு செய்யறாரு. அதை தடை போடாதீங்க. அது தீயதா இருந்தா கூட அவருடைய உண்மையான அன்பு நல்லா அது ஆசீர்வாதமா மாறும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? அதுக்கப்புறம் அவரை சந்தோஷப்படுத்துற மாதிரியே எல்லாம் பண்ணுங்க. குறிப்பா மகாதேவன் மாமாக்கும் சேர்த்துதான். மகாதேவன் மாமாக்குமா? ஏண்டா, அந்த மனுஷனை வேற யாருமா? நம்ம அப்பா தான் உலகம்னு அப்பாவே சுத்தி சுத்தி வாழ்ந்தவரே. நம்ம அத்தையை கல்யாணம் பண்ணிட்டு அற்ப வயசுல நம்ம அத்தை போய் சேர்ந்துட்டாங்க. பெஞ்சி போல அந்த மனுஷன் 4 நாள் கூட ஒழுங்கா வாழ்ந்திருக்க மாட்டாரு. இன்னும் அத்தையோட நினைப்போட இன்னும் வரைக்கும் அந்த மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்காரு. எந்த ஆம்பளோட அந்த காலத்துல வாழுவான்? பொன்னாட்டி செத்த அடுத்த நொடி புது மாப்பிள்ளை ஆகிற காலத்துல அந்த மனுஷன் இன்னும் அத்தை நினைவோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கு அவருக்கு காலில் விழுந்து 4 ஃபுல்லுக்க கும்பிடலாம். நீங்க பாரு, அப்பா இப்படிதான் அப்படிதான் நமக்கு மாமா. ஏன்னா அப்பா வேற மாமா வேற கிடையாது. அந்த மனுஷன் ஏட்டிக்கு போட்டியா பண்ணுவாரு. ஆனா அதுக்காக அவர் கெட்டவர்லாம் கிடையாது. உண்மை உள்ள மனுஷன். சின்ன வயசுல இருந்து நம்ம அப்பா கூட இருக்காரு. அப்பாவுக்கு உண்மையா இருந்தாரு. அப்பா கூட உசுரை கொடுப்பாரு. அத்தைக்காக உசுரை கொடுத்தவரு. இப்படி எல்லாம் நமக்கு நன்மை மட்டும் செஞ்சவரு. அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டு வாரிசு குலசாமி இசையவே பெற்று கொடுத்தவரு. அவர் நினைச்சிருந்தா சொந்தம் கொண்டாடி நினைச்சிருந்தா எப்பவுமே சொந்தம் கொண்டாடி இருக்கலாம். அவர் அப்படி முழுசா ஜானன் கூப்பிடிச்சிட்டு தூரம் வந்து நிக்காரு. யாரா இதை விட்டு கொடுப்பா? உண்மைதான். இங்க பாருங்க, அவங்களை எப்பவும் சந்தோஷப்படுத்துறதா நம்ம வேலை. அவங்க நம்ம இசை பண்றது எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க. நம்ம குடும்பத்தை ரசிக்கிறாங்க. நம்ம குடும்பத்தாளுக்கெல்லாம் அவங்க கிட்ட அனுநியமா பாசமா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா அதை நேரா நம்ம கிட்ட கேட்கறது இல்ல. ஏன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை அப்படி. அவங்க எப்பவுமே தனித்துவமா கெத்தா வாழ்ந்தவங்க. இப்போ இறங்கி வர அவங்களால முடியாது. அவங்க இறங்கி வர நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. அது அவங்க தனித்துவமான குணம். ஆனா அவங்களுக்கும் இப்ப நம்மள மாதிரி வாழணும், பேரப்பிள்ளையோட கொஞ்சணும், கொலாவணும், பிள்ளைங்களோட அரட்டடிக்கணும் எல்லா ஆசையும் இருக்குது. கௌரவம் அவங்க வாழ்ந்த கெத்து அவங்கள நம்ம பக்கம் நெருங்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க அப்படியே இருக்கட்டும், அவங்க கெத்தோட இருக்கட்டும். ஆனா நாம இறங்கி போகலாம்ல. கண்டிப்பான இசைய கொஞ்சம் கொஞ்சமா ரசிக்கிறாரு. ஜானன்னு அவங்க கிட்ட உசுரா இருக்கும்னு நினைக்கிறாரு. நாமெல்லாம் அவர்கிட்ட ரொம்ப பாசமா இருக்குன்னு எதிர்பார்க்கிறாரு. வீட்டுல சின்ன சின்ன விஷயத்தையும் அவர் எதிர்பார்க்கிறாரு. அவருக்கான வாழ்க்கையை நம்ம கொடுக்கணும். புரியுதா? எல்லாம் தெரியுதான். இந்த கல்யாணம் ஒண்ணுதான் எனக்கு பிடிக்கல. இங்க பார், அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்ய. சரிண்ணா. போங்க.
ஆகா, இவகிட்ட பேச்சு கொடுக்கணுமே. என்ன? அதான் நானும் கேட்க. என்ன கேட்க மாட்டேங்குது. கிட்ட வர. எப்படி கேட்க தரையோட நடந்தா என்னங்க? யார பார்த்து என்ன கேக்கிய? எனக்கு ஒரே ஒரு டவுட் பத்துக்க. என்ன? இந்த பயவுல மட்டும் ஏன் என்ன பார்த்து பயப்படவே மாட்டேங்குது? சும்மாவே நீ தாதாவா இருந்தா? ஒரு நிமிஷம். வெயிட். எதுக்கு? கிட்ட வந்துக்கிறது. இப்ப நான் பேசுறது உனக்கு கேட்டுரும். கேட்றோம். உண்மையிலே நீ தாதா? ஆமா. ஐயோ அம்மா. என்னடா என்னாச்சு? அவரே பயந்துட்டாராமா. எப்படா? அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவா. ஐயா அம்மா, எனக்கு பயமா இருக்குடா. பெரிய பெரிய தாதாக்கள்லாம் இங்க தாண்டா லாந்துறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. சும்மா இருடா. இல்லடா, பெரிய பெரிய தாதாக்கள்லாம் இங்கதான் லாந்துறாங்க பாத்துக்க. நிஜமாவே தாதாவா? யார்கிட்ட? இப்ப நான் தாதான்னு ப்ரூவ் பண்ணனும். அவ்வளவுதானே? நான் பயந்துட்டேன். என்ன தங்கம்? சில பேருக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டிய கட்டாயம்பா. என்ன கொஞ்சம் தூக்குங்க. இருபத்தங்க நான் பண்ணி தூக்கிக்கிறேன். தாதான்னு சொன்னா இப்ப அப்பா தூக்கிக்கங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது வேற இது வேற. ஆனா இப்படி எல்லாம் உன்னால மட்டும் தான் பேச முடியும் கேட்டியா? அது வேற ஒண்ணு இல்லப்பா, அவளுக்கு ரொம்ப நேரம் நின்றுட முடியாது. தாதாடா. தாதாவா இருந்தாலும் பச்சை பிள்ளை தானே. அவங்கள கலாய்க்கிறதுக்கு கூப்பிட்டா நீங்க என்னையும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னப்பா. இல்ல தங்கம், அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அங்க நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இல்லமா, அது வந்து என்ன ஜானே, நிஜமா உன் பொண்ணு பெரிய தாதா? என்ன சொல்லிட்டீங்க? இப்ப இந்த காடே இவ கைவசம் தான் இருக்குது. இந்த காட்டை இவ கைப்பற்றிட்டா. எப்படி? எங்க கிட்டயே வரி வாங்கி எங்க வரி மூலமாவே இந்த காட்டை விலை கொடுத்து வாங்கிட்டா. அதாவது உன்கிட்ட வரி வசூல் பண்ணி இந்த காட்டை வாங்கிட்டா. அவ விதிச்ச வரி அப்படி. கேட்டுச்சா மிஸ்டர் மகாதேவன்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. தாதான்னு நம்ப முடியல. என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. தங்கப்புல விடுங்கப்பா. எனக்கு எல்லாமே சுஜிபி தான். தங்கப்புல இப்போ வேண்டாமே. விடுங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். என்னடா சான் ரொம்ப தான் பில்டப் பண்றான். அவனை மாதிரி பில்டப் பண்ணி மோளை தூக்கி விடுறது வேற யாருமே கிடையாது. அவன் கொடுக்குற பில்டப்ல தான் இந்த பயவுல இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவ ஆள் மனசுக்குள்ள தாதானே நம்ப வச்சுட்டான். போத குறைக்கு நீ பெத்த பயலும். ஆமா, இவளை தாதானே நம்ப வச்சுட்டானுங்க. என்ன பண்ணணும் மிஸ்டர் கிங்ஸின் ராஜா? தங்கமே பொறுமை. என்ன சித்தப்பா, அவளை இப்ப தூண்டி பார்த்துக்கிட்டு அவளை இப்பதான் கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா. ஜானு போதும்டா, நாடு தாங்காது. உன் மனசாச்சு தொட்டு சொல்லி உன் மவ தாதா. என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? அவ பெரிய தாதா. நம்ம இப்ப வந்த ஒரு கோட்டை அதுவே அவ பேர்ல தான் இருக்குது. இவதான் வரி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ தாதானாலே சும்மா அதரும். நீ தாதானாலே பச்சை புள்ள கூட பயந்தாலும் அப்படி ஒண்ணு தெரியலையே. ஏண்டா உனக்கு அப்படி தெரியுது? பச்சை புள்ள கூட இவ பேரை கேட்டா அழுற மாதிரி செட் பண்ணதுக்காக பச்சை புள்ளன்னு கூட பார்க்காம உன் பையில பச்சை புள்ளைய கூட முள்ளி வச்சிருப்பானுங்க. அதை இந்த பையில நம்பிக்கிட்டு அலையுது. அப்படிலாம் லேசில எதையும் எடை போடாதடா. ஏன்னா நீ மடல நம்புற. நம்பாம இருக்கவும் முடியல, நம்பவும் முடியலடா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் மகாதேவன் கிங்ஸின் ராஜா. லீதாதா, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ வேண்டாம் லீதாதா. விடுங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டேன். லீதாதா கூப்பிட்டீங்களா? என்னடா நான் இப்ப சொல்ல இது நம்பல முடியாதுன்னு. மாணிக்கம், அது மை அசிஸ்டன்ட், மை மாணிக்கம். ஓகே மாணிக்கம். எத்தனை பேரை தட்டி தூக்குற மட்டும் சொல்லிட்டீங்கன்னா முடிச்சிருந்தேன் தாதா. கேட்டிச்சா மிஸ்டர் மகாதேவன் கிங்ஸின் ராஜா? ஐயோ லீதாதா, இன்னைக்கு எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு ஆக்ரோஷம்? ஏன் எனக்கு இவ்வளவு உட்கார்ந்து கேக்குறேன்? வேண்டாம் லீதாதா, இன்னைக்கு வேண்டாம் லீதாதா. சத்தியமா என்னால முடியலடா. ஏன்டா சானே, உண்மையிலே உன் மனசத்தை தொட்டு சொல்லுடா. உன் புள்ள லீதாதா. இரு மாணிக்கம், சில பேருக்கு நம்ம நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கோம். ஓகே லீதாதா. ஏண்டா மாணிக்கம், இப்போ லீதாதா ஸ்டண்ட் அதெல்லாம் விடுறா. இவ தாதாவோ இல்லையோ, ஆனா இங்க என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா கரெக்டா வந்து அப்படி ஜாயின் பண்ணிக்கிறதானுங்களே. எப்படி இங்க நடக்க சுச்சுவேஷன் வச்சு புரிஞ்சுக்கிட்டானுங்க, வேற ஒண்ணும் இல்ல. நிச்சயமாவே லீதாதா. மாணிக்கம், எத்தனை தலையை மட்டும் எடுக்கணும் மட்டும் சொல்லுங்க லீதாதா. சோப்போ
இவன் லீதாதா. லீதாதா வாழ்க, லீதாதா வாழ்க. எப்படா? இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இதெல்லாம் நான் பாத்துட்டேன். ஆளை பார்த்தா நம்புற மாதிரி இல்லையே. அவ்வளவுதானே? இப்போ பாருங்க. எப்போ என்னவோ தங்கம்? எப்போ அப்ப புரிஞ்சது தங்கம். எங்க லீதாதாவுக்கு கோவம் வந்துட்டுடாய். கோவம் வந்துட்டா? அவ அப்ப மேலதானே ஏறி உட்கார்ந்துருக்கா. அத்தான் நாங்களும் சொன்னோம். அவளுக்கு கோவம் வந்துட்டு, எங்க லீதாதாவுக்கு கோவம் வந்துட்டு ஓவர் பில்டப் பண்றானுங்களே. அப்படி ஒண்ணும் பெருசா தெரியலையே. அவன் நிக்க முடியாம மேல ஏறி உட்கார்ந்துருக்கா. இதுல என்ன கோவம் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான்? சாந்தமா இருங்க லீதாதா. உக்கிரம் வேண்டாம், உக்கிரம் வேண்டாம். லீதாதா வாழ்க, லீதாதா வாழ்க. லீதாதா அதான் வாழ்க சொன்னோம். அவ லீதாதா இந்த மண்ணோட தாதா. இவ லீதாதான்னு சொல்லுங்க மாமா. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏது இவள நான் லீதாதான்னு சொல்லணும். சொன்னா உங்களுக்கு நல்லது. மரட்டி பாக்கிய உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கோம் மாமா. கட்டுக்கு சின்னதா இருக்கேன்னு நீங்க சாதாரண இடம் போட்டுட்டீங்க. அவ சிறுத்தை இல்ல, சில்வண்டே. சிறுத்தை சிக்கும் மாமா, சில்வண்டு சிக்காது. அதுதான் எங்க லீதாதா. அப்போ உங்க லீதாதா சிறுத்தை இல்ல, சில்வண்டு தான். சிறுத்தை கூட சிக்கிறோமாமா, சில்வண்டு தான் சிக்காதே. எங்கே சிக்காது இந்த சில்வண்டே. போதும். யாரும் இதுக்கு மேல என்ன பத்தி சொல்லி யாருக்கும் புரிய வைக்க வேண்டாம். எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியும். சவால் என்ன மட்டும் கேட்டு சொல்லுங்க மாமா. அதான் எங்க லீதாதா கேட்காங்கல்ல, என்ன சவால்னு சவால சொல்லிட்டா எங்க லீதாதா ஜெயிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா தோத்து போயிருவாங்க. வேற மாதிரி ஆயிரும். எப்படா? அதுதான் எங்க லீதாதா. சவால் என்னன்னு சொல்லுங்க. சட்டை போட்டு காரியத்தை முடிச்சுட்டு லீதாதான்னு ப்ரூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பா எங்க லீதாதா. லீதாதா வாழ்க, லீதாதா வாழ்க. இப்ப நீ என்ன கத்துக்கிட்டு இருக்க? இப்ப ஏன் டைம்? நான் தான் வாழ்க சொல்லணும். கத்தி சிரிச்சிருவணும்னு பயமா இருக்கு. இவங்களை போனதுக்கு அப்புறம் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கலாம். சத்தியமா சொல்றேன்டா, இப்படி ஒரு டீமை உருவாக்கி வச்சிருக்கா பாரு. இவன் லீதாதாவே தான்டா. சவாலுக்கு இந்த லீதாதா ரெடியா இருக்கா? நாங்களும் சவாலுக்கு ரெடியா தான் இருக்கோம். மிஸ்டர் மகாதேவன், சவால்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. போட்டினா நாங்க மிச்சம் சாப்பிடுற மாதிரி. சரியான போட்டி, சரியான போட்டி. ஜானு வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க பாத்துக்க. இவனுக்கு நம்ம என்ன குடும்பங்களே மறந்துட்டானுங்களோ. மறக்க வச்சுட்டா. அவ ஏறி உட்கார்ந்துருக்க அழக பாருடா. அவ ஏறி உட்கார்ந்து கூட எனக்கு பெருசாவே தெரிய மாட்டேங்கடா. அவன் மேல உட்கார்ந்துட்டு நம்ம முறைச்சு பாக்கா பாரு. அதுதான் என்னால சீர்ணிக்கவே முடியல. அவன் முறைய பார்த்து நம்ம பயந்துட வேடா போறான். வேற ஒண்ணு சவால் இல்ல, பக்கத்துல ஒரு குளம். அதோ நீங்க ஏதோ நடப்பீங்களாமே, அந்த லீதாதா அதுல நடந்து காட்டிட்டா போதும். ஏன்னு கேக்குறேன். ஐயோ எங்க புள்ளைக்கு பெரிய சோதனையாய் போச்சுதே. இப்ப என்ன பண்ண? லீதாதா யோசிப்பாங்கடா. அண்ணே அவன மிஸ்ஸினே. அப்பா நான் அதே மறந்துட்டேன். புள்ள பாவண்டா, சிக்கிட்டடா. வற்றாத நதி எல்லாம் வறண்ட நிலத்தை பார்த்து ஆறுதல் அடையும். ஆனா இப்போ அந்த ஆறே வச்சு போயிட்டா. அது எங்க போயாலும் நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு ஒரு ராஜா. உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும். நம்பு நம்பு. உங்களெல்லாம் நம்பி நான் லீதாதான்னு சொன்னதுக்கு கடைசியில எனக்கு எது மேல கண்டமோ அந்த கண்டத்து மேலேயே நடக்க வச்சுட்டீங்களே மாமா. சவாலுக்காக நான் ரெடி ஆயிட்டு வரேன். இப்ப போலாம்ப்பா. ஓகே தங்கம். லீதாதாப்பா. ஆமா லீதாதா, நம்ம கிளம்புவோம். போட்டிக்கு தயாரா? எதுல இருந்து பின்வாங்க மாட்டா இந்த லீதாதா. எப்போ விடு தங்கம், அப்பா இருக்கல பாத்துக்கிறது. எப்போ என்னமோ ஏப்பா எனக்கு மட்டும் இப்படி சாதனை வருது. நீ சொல்லிருக்க கூடாது தெரியுமா? இப்ப நான் சொல்லிட்டேன்ப்பா. இப்ப ஒன்னும் பண்ண முடியாதுப்பா. இப்ப எனக்கு தண்ணினாலே பிடிக்காதுப்பா. ஆனா நான் இப்ப தண்ணி மேல நடக்கணுமாமே. நமக்கு தெரியாத தில்லுமுள்ளு வேலையா? நீ தண்ணி மேல நடக்கணும் அவ்வளவுதானே. சாரண கவினே, தில்லுமுள்ளு பண்ணதாண்ட கூப்பிடுறானுங்க. ஆமா நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. மணிக்கு வாங்க போவோம். இசைத்தங்க நாங்க இருக்கோம். நீ தண்ணி மேல எப்படி நடக்க மட்டும் பாரு. உங்களெல்லாம்
உங்களெல்லாம் நம்பிதான் நான் களத்துல இறங்கியிருக்கேன் மாமா. என் புள்ள அழுதுட்டாளா? லீதாதா எது முன்னாடி கண்ணு சிந்தப்படாது. சிந்தப்படான்னு தான் நானும் நினைக்கிறேன் மாமா. ஆனா சவாலை நினைக்கும் போது எனக்கு அழுக முட்டிக்கிட்டு வருது மாமா. எப்போ என்னமோ சீக்கிரம் தள்ளி போலாம்ப்பா. ஏமா எனக்கு அழுகாச்சா வருதுமா. மாமா சொன்ன மாதிரி எதிரி முன்னாடி கண்ணீர் சிந்திரக்கூடாது. ஒரு துளி கண்ணீர் கூட எதிரிக்கு தெரிஞ்சிடக்கூடாது. நம்ம தள்ளி போலாம்ப்பா. சீக்கிரம் என்ன தூக்கிட்டு போங்கப்பா. சரி தங்கம், என் மாதிரி என் புள்ள அழ ஆரம்பிச்சுட்டாலே. எத்தங்க நீ கடங்கக்கூடாது. தூக்கிட்டு போங்கப்பா. நேராவது நான் ஓன அழுத போறேன். போங்கப்பா. என் பிள்ளைக்கு இப்போ வேலை அதிகம், அதனால நாங்க அங்க போறோம். எப்படி அப்பா நீங்க கூட என்ன சோதிக்கிய. போங்கப்பா. என் பிள்ளைலாம் கெத்தாங்க, நாங்க அங்க போறோம். நம்ம போவோம் தங்கம். என்னடா உங்க லீதாதான் அத்து பிடிக்கிட்டு போன மாதிரி இருக்குது. காலை போற விஷயம், காலை போற வேலை வந்திருக்கு. அதுதான் எங்க லீதாதான் தான் களத்துல இறங்க போறாங்க. ஆத்தா அவசர அவசரமா போய்கிட்டு இருக்காங்க. டேய் வாங்கடா. ஓகேண்ணே. லீதாதா வாழ்க, லீதாதா வாழ்க. எப்படா எனக்கு உன் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அந்த புள்ளை தூக்கி வச்சு கொஞ்சம் போல இருக்கு. எப்படி பண்ணுதா பாருடா. டேய் சத்தியமா சொல்றேன்டா, அது உருவத்துல தாண்டா என் தங்கச்சி மாதிரி அப்படியே ஒன்ன உரிச்சு வச்சு வந்திருக்குடா. ஏண்டா நீ சொல்லாம சொல்லி கட்டுறா நீ? இல்லடா, நீ என்ன சேட்டை பண்ணு எனக்கு தான் தெரியும். உன் பிள்ளை அச்சு பண்ணாம அப்படியே இருக்கணும். உருவம் மட்டும் தாண்டா வேற. டேய் தண்ணி மேல நடந்துருவா. சத்தியமா நடப்பாடா. இந்தா இந்த கிட்ட போயிட போயிருக்கானுல்ல, அதுக்குள்ள எல்லாரும் படி பண்ணிடுவானுங்க. செல்லம் போல இருக்குடா. என் முகத்தை பார்த்து பேசுனா பாரு. அப்பா பொங்க வைக்கணுமா? பெரிய கூப்பிட்டுட்டாங்க. டேய் அது எனக்கெல்லாம் தெரியாதுடா. பொம்பளைங்க தானே, நம்ம வீட்டு பிள்ளைங்களை பொங்கல் வைக்க சொல்லு. ஏதாவது சாமிக்கு படலா அதெல்லாம் பண்ணட்டும். நான் அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கிடுதேன். ஏதோ முக்கியமான சமுதாயமாப்பா, அதை நீங்க தான் பண்ணணுமா? டேய் எனக்கு இதுலலாம் எதுவுமே தெரியாதா. கிங்ஸ்டன் இருக்கான்ல, அவனை பண்ண சொல்லி. ஜான் இருக்கான், அவனை பண்ண சொல்லுங்கடா. அவன் சாம் இருக்கான், நீங்க பாத்துக்கிடுங்கடா. எனக்கு அதுல எதுலயும் உடன்பாடு இல்லை. சரிங்கப்பா. புள்ளைய கொண்டா. என்னங்கப்பா? ஆமா இன்னொரு பிள்ளைங்க அப்பா வச்சிருக்காரு, பெரியப்பா வச்சிருக்காரு. கொண்டா பாப்பா புள்ளைய. சரிங்கப்பா, நான் மத்த வேலையெல்லாம் பாக்குறேன். சரிடா நீ போ. முடிக்கிற போட்ட புள்ள. ஓய் இங்க பாருங்க பாரு, தாத்தா பாரு. தங்க குட்டி அப்படியே கிங்ஸி மதாண்டா இருக்கா. ஓய் 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 இங்க பாருங்க பாரு, தாத்தா பாரு. அப்படியே ஓ மகன் தான்டா. ஆமா உங்க குடும்ப முகர்கட்ட அப்படியே வந்திருக்கு. ஓய் 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 டேய் சேரன் இங்க பாருங்க தாத்தா பாரு. வெறும் சேரன் சொல்லாதடா, சேரன் மகாதேவன் சொல்லு. சேரன் மகாதேவன். என்ன தங்க இங்க பாரு, தாத்தா பாரு. அழகு போல இருக்கான்டா. தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம். ஓய் ஓய் நான் என் பிள்ளைங்களை தூக்குனதே இல்லடா. இங்க பாரு இருக்க அழக பாரு. இங்க பாரு தாத்தா பாரு. தாத்தா சொல்லு, தாத்தா. விரும்பல எடுக்குமா? என் தங்க பாரு, தாத்தா பாரு. என் பிள்ளை இருமுறனும். இருமாத தங்கம், இருமாத. வரப்படி என்ன குடுறா. இந்தடா வாங்கிக்கடா. என்ன என் தங்கம் பத்த பிள்ளையா? என் தங்க பிள்ளை பத்த பிள்ளையா? அவளே இன்னொரு குழந்தை, அவளுக்கு ரெட்ட குழந்தை. எப்போ அவளே இன்னும் அப்பா அம்மால இருந்து இறங்கல, அவளுக்கு ரெட்ட பிள்ளை. ஆனா நீங்களா பாவம் தான்டா. ஆமா அவளுக்கு பிள்ளைய வந்திருக்கீ பத்தியில. அதுக்கு என்ன உங்க அப்பா ரொம்ப உசாரிடா. அவன் தான் எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்கானே, அவளுக்கும் சேர்த்து உசாரா. பொறுப்பா இருப்பான் அவன். ஓ இங்க பாரு தாத்தா பாரு. பாரு உங்க தாத்தா பாருமா. இவன் வளர்ந்துன ஒண்ணுமா தான்டா இருப்பான். அப்படியே தங்க புள்ள. பேசாம நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாமோ. இப்ப நான் என்ன பண்ணேன்? மகாதேவன் கிட்ட நான் தோத்து போக கூடாது. இப்ப நான் என்ன பண்ணேன்? என்னடி என்ன இங்க வந்து நின்று என்னத்துக்கு? அது ஒரு பெரிய சிக்கலாய் போச்சுங்க. சிக்கல் இல்ல, நீ ஏற்படுத்திருப்ப. என்ன பத்தி ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்கே போலுக்கு. அடியறா சக்தி, உன்னை பத்தி புரிஞ்சுக்காம இருக்க முடியும். அழகு தொங்குமே. என்னமா? அது வேற ஒண்ணு இல்லைங்க. வீணா என் மாமனார் கிட்ட சவால் விட்டுட்டேன் பாத்துக்கிடுங்க. எங்க அப்பா கிட்டயா? ஆமாங்க, உங்க அப்பா தான் என் மாமனார். எங்க அவசரப்பட்டு சவால் விட்டுட்டேங்க. அத்தடி அவசரப்பட்டுட்டேன்னு உனக்கே தெரியுது. என்ன சவாலு? உங்களுக்கே நல்லா தெரியும், எனக்கும் தண்ணிக்கு ஆகவே ஆகாதுன்னு.
தண்ணி கட்டது உனக்கு அலர்ஜியாச்சு, நீ குளிக்கிறதுக்கே பயப்படுவிய. கரெக்டா சொன்னீங்க. இப்ப என்ன உங்க அப்பா தண்ணி மேல நான் நடந்து காட்டணுமா? அப்பா திடீர்னு அப்படி சொல்ல மாட்டாரு. ஆமாமா, உங்க அப்பாவா சொல்லல, நான் தான் கொஞ்சம் பேர் ஆளை செட் பண்ணி எனக்கு அப்படி ஒரு திறமை இருக்குன்னு நான் தான் கொஞ்சம் பந்தா பண்ணி விட்டேன். இப்ப போச்சா? அத நீங்க இருக்கீல்ல. நான் இருக்கேன். அப்படின்னா நான் கேட்டதா நீ கொடுக்கணும். என்ன? நான் என்ன பெருசாவா கேட்டு போறேன்? என்ன கேப்பியா? நான் என்ன பெருசாவா கேட்டு போறேன்? கொல்லுறேன், டாக்கிங் சினே. வாட்டியா வாடி என் செல்லக்குட்டி. விட மாட்டேன். உனக்கு காப்பாத்தணும்னா எனக்கு வட்டி முதல்ல வேணும். கொடு பாப்போம். முடியாது. கொடுடி. நச்சுன்னு கொடு பாப்போம். முடியாது. கொடுடி. கொன்னா நானும் கொடுக்கணும். கொடு பாப்போம். வந்திருக்க இடத்துல கூட உங்களுக்கு ரொமான்ஸ் தேவைப்படுது. நானே எவ்வளவு பெரிய சுச்சுவேஷன்ல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கேன். அந்த இடத்துல தானே பொண்டாட்டி மேல ஆசை அதிகமா வருது. வர பொண்டாட்டியே எங்க சிக்கல்ல இருக்கா, நீங்க வேற. உனக்கு வேணுங்க உன் வாய் தம்பி. ஆனா இந்த வாய் கூட நல்லா தான் இருக்கு. அப்படி போகும் மாதிரி செஞ்சு வச்ச மாதிரி அழகா இருக்கட்டியும் சொல்லும். போற பாரு போற. என்னங்க நான் சொல்லட்டும்ல, கொடுக்கத கொடுன்னு நான் உனக்கு ஐடியா கொடுத்தேன். இந்த பையன்கிட்ட நிறைய ஐடியா இருக்குமே, நான் கொடுப்பேன். ஐடியா கொடுத்துடணும். நீ கூட நான் எப்படி ஐடியா கொடுத்தேன் மட்டும் பாரு. அதுல இந்த மனசை கொடுத்துறேன். சரிங்க, நான் கொடுக்க. உனக்கு சரியா கொடுக்க தெரியல. நல்லா கொடுத்துட்டு ஐடியா வாங்கிக்க. நல்லா கொடுக்கலையா? நல்லதானே கொடுத்தேன். இப்ப நீ கொடுத்ததுக்கு பேரு முத்தம். நான் நல்லதா கொடுத்தேன் சொல்லிட்டேன். சே முத்தம்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்பாவாத சொன்ன கேள்வி நில்லு. பாரு அத்தி நான் சக்கரவர்த்தி, உனக்கு நல்லா தெரியும். ஓட்டுனேன்னு வச்சுக்கோ, நான் ஓடிடுவேன். புடிச்சு வச்சு கொடுத்து விடுவேன். தெரியாம சிக்க விட்டேன். தெரியாமல சிக்கல, தெரிஞ்ச தட்டி சிக்கிருக்க. கொடுத்துருமா? அபி மகிமா, அந்த பொங்கலை வைங்கம்மா. பொங்க வைக்க வேண்டியது ஏன் பிள்ளைல எவ்வளையோ ஒருத்தியா இந்த சம்மந்தி வைக்க சொல்லுதே. முதல்ல ஆளுக்கு தகுந்தால ட்ரெஸ் போட்டிருக்கான்னு பாரு. பாக்கியம் பாக்கியம் மாமா சேட்டை. பாக்கியம் பாக்கியம். மானத்தை வாங்காதீங்க. பக்கத்துல மருமக பிள்ளைல நிக்குது, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஏண்டி, நான் என்ன லவ் பண்ண கூப்பிட்ட மாதிரியே ஃபீல் பண்ணுதா? நான் பாக்கியம் தானடி கூப்பிட்டேன். நீங்க பாக்கியம் கூப்பிட்டு அந்த மருமக்கமாருக்கு ஒண்ணுமே தெரியாது பாருங்க. கள்ளி, நான் அப்படி என்ன கூப்பிட்டேன்? மாமா சேட்டை. அத்தா, மருமக்கமார் சிரிக்கல, கையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இருங்க, நோண்டிக்கிட்டே நிக்காதீங்க. பாக்கியம் பாக்கியம். ஐயோ அத்தை, என்னன்னு கேட்டுட்டு வாங்கல. ஏங்க என்ன இப்படி கேவலப்படுத்துதியா? பாக்கியம் பாக்கியம். என்ன? இந்த அந்தி கலந்த காட்டுல அதோ அந்தி தொலைகில ஒரு அழகான நதி ஓடுகிறது. அந்த அழகான நதியில் நீயும் நானும் ஏன் நீராடக்கூடாது என்று என் உள் மனது கேள்வி கேட்கிறதே. ஐயோ மாமா, கொஞ்சம் கூட விவசாயே கிடையாது. இங்க பாருங்க, உங்க லட்சணமும் என் லட்சணமும் மருமக்கமாருக்கு தெரியும், அதனால ஒண்ணும் இல்ல. அந்த ஏத்தால நிக்காளுங்க பாருங்க, அவளுக்கு மட்டும் தெரிஞ்சது என் மானம் போயிரும். அவளுக்கு கிடக்காது, நாம என்ன எப்பவும் அந்த காட்டுக்கு வர முடியும்? அவளுக்கு தெரியுமா காட்டுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? பாக்கியம். படா படுத்தாதீங்க, சொல்லிவிட்டேன். உங்க தம்பியில பொறுப்பா இருக்காரு, அதனை விட பொறுப்பா அந்த வேலையை தான் பாருங்க. என் தம்பி தான் சொன்னான், நீ பொறுப்பா வேலையை பாருன்னு, மிச்சத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான். எது உங்க பொறுப்பான வேலை? கெட்டின பொண்டாட்டி கண்ணுங்கருத்துமா பாக்குறதா எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பான வேலை. பாக்கியம். சத்தியமா சேனா, ஏத்தால நிக்கிறவளுக்கு மட்டும் ஏதோ விஷயம் தெரிஞ்சுதோ என் மானம் நாரிடும். ஏமா அவி, அத பொங்கல் வையுமா? சரிங்க அத்தை. அவ ஈர போயிருந்தா வெளியில. ஈயல், சீக்கிரம் வா, பொங்கல் வைப்போம். ஏமா அவி, சொல்லுங்க சித்தி. வீட்டுக்கு வாழ வர பிள்ளைகள் தான் பொங்கல் வைக்கணும். என் பிள்ளைல வைக்கட்டுமா? சரியா, கூட வடக்கு ஒத்தாசை மட்டும் பண்ணுங்க. சரிங்க சித்தி. ஏமா சரினே, ஜெனிவா போய் பொங்கல் வைங்கம்மா. பாத்தீங்களா, அந்த மகிமா வேலைக்காரி உங்க மாமனார் கிட்ட எப்படி போய் பக்கத்துல போய் நிக்கான்னு பாருங்க. நீங்க ஆண்டி ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கிய. அவதான் உள்ள போய் நிக்கல, எங்களால என்னமா பண்ண முடியுது? ஏன்டி அவ எப்படி உங்க மாமனார் பக்கத்துல நிக்கலாம், நீங்க மட்டும் நிக்கணும்? அவளோட காரியமா அக்காலும் தங்கச்சியும் மாமனார் மாமியார் கிட்ட இப்படி ஒட்டி ஒராசிக்கிட்டு நிக்காளுக பாரு. அந்த மகிமா இப்ப மாமனார் பக்கத்துல நிப்பா, நாளைக்கு உங்க புருஷன் பக்கத்துல நிப்பா. என்ன விட்டு கொடுத்துட்டு ஒருங்கிட்டு நிக்க போறிய? இந்த மகிமா பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. இவன் என் புருஷன் பக்கத்துலயே போய் நின்னுட்டு இருக்கா. உங்களுக்கு காசுவம் பத்தாதே, அவ எவ்வளவு காசுமா இருக்கா. ஆளே சொல்லு போல இருந்தாலும் எவ்வளவு பெரிய வேலைலாம் பாக்கா. ஆனா அவ சாமத்தி எங்களுக்கு வராதுமா.
அப்படி இருக்குடி, எப்படி மாமனார் இடிச்சிட்டு போய் நிக்க பாரு. கேட்டா வேலைக்காரிங்காளுக, வேலைக்காரி மாதிரியா நிக்கா? அதான் பொங்க வைக்கணும்ல, வைங்க. நேராவதுல. சரிங்க சம்மந்தி. என் பிள்ளையிலே பொங்கல் வைப்பாள. ஏமா பொங்கல் வைங்கம்மா. சம்மந்தி, மாப்பிள்ளை எங்க? அவன் எங்க நிக்கான்? அவன் பையனோட வெளியே நின்னுட்டு இருப்பான். மாப்பிள்ளை வரச்சது என்ன? என் பிள்ளைகளும் மருமகனும் ஒண்ணா நின்னு பொங்கல் வச்சிருவாவ. சாரான் சாரான் என்னன்னு கேட்க? இவடி சம்மந்தி தானே கேட்டா? அவ கேட்டா ஒண்ணு வேலை செஞ்சிருவியா? நான் எத்தனை நாள் துறையை கூப்பிடுங்க, மாணிக்கத்தை கூப்பிடுங்கன்னு சொல்லிருப்பேன். எனக்கே கூப்பிட்டுருப்பியா? சம்மந்தி நீ என்ன பேசுற? அவ எவ்வளவு அந்த எனக்கு என்ன? அவ சொல்லி எதுக்கு நீங்க வேலை செஞ்சீங்க? எனக்கு இப்ப தெரிஞ்சு ஆகணும். நீ பாக்கியம், அது சம்மந்தி, அதனால நம்ம மகனை கூப்பிட்டாவ. அதான் சரி நம்ம மகனை நம்மளே கூப்பிடுவேன்னு கூப்பிட்ட. அவ கூப்பிட சொன்னா நீங்க கூப்பிட்டுருவீங்க. சம்மந்தினா தங்கச்சி மாதிரி. யா உங்க ஓடிட்ட பிறந்தா? இல்ல இல்ல சித்தப்பா பெரியப்பா பிள்ளைலா? இல்ல. என்ன இஷ்டத்துக்கு அவளுக்காக வேலை செஞ்சீங்க? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். எதுக்காக இப்ப அவ சொன்ன உடனே வேலை செஞ்சீங்க? இதே மாதிரி என்னைக்காவது எனக்கு வேலை பார்த்திருப்பீங்களா? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். என்னடி வில்லி மாதிரி பேசுற? அது சம்மந்திட்டே, அதனால அவங்க கூப்பிட்டாங்க, நான் கூப்பிட்டேன், அவ்வளவுதான். அவ என்ன சொன்னாலும் நீங்க செஞ்சிருவீங்க. கேட்டா தங்கச்சி மாதிரின்னு சொல்லுவீங்க. அப்ப அவ என்ன வேலை சொன்னாலும் செஞ்சிருவீங்க, அப்படிதானே? சிக்ராயா மாமா. பாக்கியம் அப்படி சொல்லாத பாக்கியம், அசிங்கமா இருக்கு பாக்கியம். ஏது அவ சொன்ன உடனே வேலை செஞ்சீங்க, அப்போ அசிங்கமா தெரியல? என் புருஷன் அவ சொன்ன வேலை செய்தாவளேன்னு எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும். இல்லடே, எனக்கு தெரியாது. அவ சொல்லி நீங்க எதுக்கு வேலை செஞ்சீங்க? எப்ப கூப்பிட்டோ? மத்த நாள நான் கூப்பிட்டா கூட காது கேட்காத மாதிரி போவான். இன்னைக்கு நம்ம மாட்டி உடனே வந்து நிக்கலாம் பாரு. எப்ப கூப்பிட்டோ? என்னங்க? ஐயோ, நான் இது தெரியாம வந்துட்டேனே. நம்ம சைடு அங்கதான், அங்கே போய் நின்றுவோம். ஐயமா, எப்ப கூப்பிட்டோ? நீ சாரணே, மத்த நாள கத்தி கத்தி கூப்பிடுவேன், காது கேட்காத மாதிரி போவ. ஏதோ தெரியலப்பா, எனக்கு பிடிச்ச ஸ்மெல் இந்த சைடு வந்தது, அதான் வந்துட்டேன். பிடிச்ச ஸ்மெல்லா? இடிக்கிற இடத்துல நீ நின்னா நான் என்ன பண்ணட்டும்? பாருங்கப்பா, இல்ல ஒக்க மக்கா எத்தனை மாமியா கறி நிக்கல. மகிமாமா நீ இந்த சைடு வாமா. இல்லப்பா அங்க இடம் இல்ல, இங்கே நின்னுட்டு போட்டோம். இல்லை இங்க பார், கிங்ஸன் ராஜாக்கு தெரிஞ்சது என்ன குழி தோண்டி புதைச்சிருவான். அண்ணங்காரன்னு பார்க்க மாட்டான். என்னல ஏற்கனவே உங்க அம்மா என்ன முறைச்சிக்கிட்டு நிக்கா, நீ வேற வேண்டாம் எதுவும் பாத்துட்டு போயிடாதல. எதுக்குத்த? நீங்களும் என் பொண்ணு சேர்ந்துதான் பொங்கல் வைக்கணும். நீங்க அங்க போய் நின்னுக்கிட்டீங்கன்னா வேலைக்காரி பக்கத்துல. இங்க வாங்க, உங்க மருமகனை பொங்க வைக்க கூப்பிடுங்க. அதுக்காக அந்த புள்ளி எதுக்கு பேசுறீங்க? இல்ல சம்மந்தி, அந்த புள்ள பேரை அடிக்கடி வாயிலே நுழைய மாட்டுக்கு. அதான் வேலைக்காரி வேலைக்காரின்னு சொல்லி போடுதேன். சத்தியமா இந்த பொம்பளை நான் ஏதாவது பண்ணிடுவேன்ப்பா, சொல்லிட்டேன். இல்லை சும்மா இரு, உன் மாமியாக்காரி. சத்தியமா சொல்ல, இவளுக்கு நான் பொங்க வச்சுட்டு போயிடுவேன் சொல்லிட்டேன். அதுக்கு என்ன சம்மந்தி, வேலைக்காரி தான் சொன்னாலும் வேற எதுவும் சொல்லலையே. இல்ல இருந்தாலும் நீங்க அந்த வார்த்தை சொல்லாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்றேன். சரி பாக்கலாம் சம்மந்தி. திமிரு பிடிச்ச பொம்பளை. மாப்பிள்ள இங்க வாங்க, பொண்ணுகிட்ட நில்லுங்க. இவளுக்கு காய்ச்சவுமே பத்தாது. எட்ல மாப்பிள்ள கூப்பிடுங்கடி. என்னங்க? எனக்கு என்னன்னு கேளம்ல. என்னங்க? என்ன? என்னங்க? என்னங்க இங்க வாங்க. சரி வரேன். என்னங்க எப்பவும் ஏன் கூட இருங்க. சரி. என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. சரி வாங்க, நம்ம ரெண்டு சேர்ந்து பொங்க வைக்கலாம். சரி. இத பாக்கிறதுக்கு எப்படி இருக்குது மாப்பிள்ள? நீ உண்மையில ரொம்ப அதிர்ஷ்டக்காரதான். ஆமா, ரொம்ப பெரிய அதிர்ஷ்டக்காரன். ஏல சாரணே, ஏன் மருமகன? ஏ சாரணே, யா சாரணே, என் மதிப்பா கூட்டதான் என்னவா? அவரே என் வீட்டு மருமகன். கல்யாணம் மட்டும் முடியட்டும். இருக்குது. என்னமா? ஒண்ணு இல்ல, பொங்க வைங்க. சரிமா. அத்தை அத்தை, செவந்தி உங்களதான் உங்க மருமக கூப்பிட்டு இருக்கா. என்ன அவங்க எங்க? அவங்க ஆளே காணோம். அது வந்துமா புள்ள அழுகிட்டே இருந்தான், அதான் ஆத்தங்கள பக்கத்துல வச்சுக்கிட்டு இருந்தான் பாத்துக்க. புள்ளன நம்ம இசை மௌனியா? ஆமா, ரெண்டு பையனும் அழுகிட்டே இருந்தானுங்க, அதான் அங்க வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தான். அதுக்குதான் புள்ள தாய்கிட்ட இருக்கணுங்கது. மாப்பிள்ள தூக்கி சமந்துட்டு இருக்காவளோ? ஐயோ, எங்க மாப்பிள்ள தூக்கிடுவாங்க புள்ளலாம். தூக்கிடுவான் சம்மந்தி, அவன் பிறந்தல தூக்குதாம்ல, தூக்கிடுவான். ஐயோ, மாப்பிள்ள கிட்டே புள்ளைய கொடுத்தியா? ஐயோ, எப்ப பாரு இது புள்ளை தூக்கி சமந்த மாதிரி. அவன் அண்ணன் புள்ளை தூக்கி சமந்துக்கிட்டே அசிங்கமா இருக்குது. கல்யாணம் முடிக்க போறமே, நமக்குன்னு ஒருத்தி இருக்காள, இப்படி பச்சை புள்ளை தூக்கி சமந்துக்கிட்டு அழைதமேனு கொஞ்சம் குடிச்சு. அம்மா, நான் போய் அவங்களை கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வாடி.
புள்ள சுமந்துட்டு இருக்கான். புள்ளைய ஏன் பெத்தவன் தூக்கி சமக்க மாட்டான்? ஏன் அவனுக்கு என்னவா? அவன் இன்னும் 10 பிள்ளை 10 போடுவான். அவன் புருஷன் தூக்கி சமப்பான். போய் பாத்துக்கிட்டே இரு. போய் மாப்பிள்ளை கூட்டிட்டாமா, நீ யாராயிட்டு பாரு. சேர்ந்து பொங்க வைக்கணும்ல சம்மந்தி. இல்ல அவன் வரமாட்டான். புள்ளையில அழுதுட்டு இருந்துச்சு. வேற ஆளும் இல்ல பாக்கிறதுக்கு. அவங்கிட்ட கொஞ்சம் புள்ளையில கொஞ்சம் அழாம இருக்கும். அவன் அப்பன் ஜாடியில இருக்கான்ல, அதனால. ஏங்க வாங்க, நீங்க தனியா போய் பேசிட்டு வரலாம். இந்த கார்டு ரொம்ப அழகா இருக்கு. வாங்குங்க, அப்படி தனியா போய் பேசிட்டு வரலாம். சரி. அம்மா, ஜிமிமாக்கு காட்டை சுத்தி பார்க்கணுமா? கூட்டு போயிட்டு வரேன். கொழுப்பு பத்தி உனக்கு யாரோ பொங்க வைக்கணுமானே? இரு, பரவாயில்ல சம்மந்தி. மாப்பிளையும் என் பொண்ணும் காட்டை சுத்தி பார்த்துட்டு வரட்டும். வாங்குங்க. என்னங்க, இந்த இடம் நல்லா இருக்குல்ல? எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சரி. ஏங்க அங்க தள்ளி போலாமா? இல்ல, அங்க ஆட்கள் நடமாட்டம் இருக்காது, வேண்டாம். எனக்கு தனியா தான் நீங்க இருக்கீங்கல்ல. என்னங்க, உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு புருஷனா நீங்க வரப்போறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் எப்படிலாம் ஆசைப்பட்டனோ அப்படியெல்லாம் நீங்க இருக்கீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கேன். என் மனசுக்கு பிடிச்சவர் கூட நான் கடைசி வரைக்கும் வாழ போறேன். அவர் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டே உடலால உள்ளத்தால ஒன்னா இணைய போறேன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னங்க, என்ன உங்களுக்கு என்ன உண்மையிலே பிடிச்சிருக்கா? உங்ககிட்ட தான் கேக்குறேன். உண்மையிலே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு. ஏங்க, என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க புருஷனா, உங்ககிட்ட நான் பேசுறது தப்பே இல்லை. உங்களுக்கு எத்தனை குழந்தை வேணும்னு ஆசை இருக்கு? இப்போ அதை பத்தி பேசணுமா? ஐயோ, இப்ப பேசாம எப்ப பேச? நம்ம 2 புருஷ பண்ணிட்டு ஆக போறோம். இந்த காட்டுக்குள்ள அதை விட என்ன பேச முடியும்? நம்ம எதிர்காலத்தை பத்தி தானே பேச முடியும். இப்போ காசு பணம் சேர்க்கணும், அதை பத்தி பேசலாம். அது உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் கொட்டி கிடக்கு. இப்போ நம்ம இத பத்தி தானே பேசி ஆகணும். ப்ளீஸ் சொல்லுங்களேன், உங்களுக்கு எத்தனை குழந்தை பெத்துக்கணும்னு சொல்லுங்களேன். நம்ம கோயிலுக்குன்னு வந்திருக்கோம், இங்க இப்பெல்லாம் பேச வேண்டாமே. உங்களை போங்க, நல்லவங்களா இருக்கலாம், இவ்வளவு நல்லவங்களா இருக்க கூடாது. இதே நீங்க என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிருந்தா என்னத்துக்கு நீங்க என்கிட்ட கேட்டிருக்க மாட்டீங்க? சொல்லுங்களேன், நான் உங்களை காதலிச்சிருந்தா இத மாதிரி கேட்டிருந்தா நீங்க சொல்லிருக்க மாட்டீங்க. கேடு கட்டாயக்கினா இருக்கும் போதே என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டுட்டா. சொல்லுங்களேன், உங்களுக்கு எத்தனை குழந்தை வேணும்? ஐயோ சொல்லுங்க. சரி, அதை விடுங்க. அதுவும் சொல்லணும். நான் உங்களை எப்படி கூப்பிடணும்? நம்ம சாமி தானே கும்பிட வந்தோம், அந்த வேலையை மட்டும் பார்க்கலாமே. நமக்கு பேசி முடிக்காங்க. நம்ம 2 மன விட்டு பேசுறதுக்காக தான் இங்க கூட்டு வந்திருக்காங்க. மாமா சொல்லல உங்ககிட்ட? இங்க பாருங்க, நம்ம ஒரு நாள் முழுக்க இங்க தான் இருக்க போறோம். மன விட்டு நிறைய பேசணும். நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒண்ணா வாழ போறோம். எவ்வளவு கனவு இருக்கும் என்னங்க. நமக்கு எத்தனை குழந்தை வேணும் சொல்லுங்களேன், சொல்லுங்க. சரிடா சரிடா, டென்ஷன் ஆகாதடா, நீ ரவுடி தான். நான் ஒத்துக்கிறேன்டா, ஒத்துக்கிறேன். விடு விடு விடு. இல்லடா, அவன் பாலாவ உங்க அண்ணன் கிங்ஸன் உள்ளத்துக்கு வச்சுட்டாரு தெரியும்ல. அவர் என்கிட்டயும் ரொம்ப தான் வாழட்டாரு. இன்னைக்கு எங்க கடத்துல போகலாம், என்னையே கூட்டு போகல. அதுனடா, உங்க வீட்டுல உனக்கு மட்டும் ரொம்ப தான் ஓடுற வஞ்சன. உங்க வீட்டுல ஒருத்த கடைக்குட்டின்னு ஒருத்த கடக்கானே, அந்த கல் பையதானே, அவனுக்கு கூட உன் வீட்டுல செல்வாக்கு இருக்கு. அவனை விட நீ மூத்தவன். உனக்கு தண்டை உங்க வீட்டுல மரியாதை இல்ல. சுண்டைக்கு பையன் ரொம்ப வாழாட்டுதான்ல. எல்லாத்துக்கும் காரணம் என்னமோ அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துற மாதிரி நிக்கிறான் அந்த கிங்ஸ். அவனால அவன் மட்டும் என் வாழ்க்கையில குறுக்க வரன்னு வச்சுக்கோங்க. நான் தாண்டா அந்த குடும்பத்திலே கிங்கு. நீ எப்பண்டா கிங்காவ? எங்க அண்ணன் கிங்ஸ் இருக்க வரைக்கும் நான் ராஜாவாக முடியாடா. என் பேருக்கு பின்னாடி இந்த ராஜாவே தூக்கிட்டானுங்க. என்னடா சொல்ற? ஆமாடா, அது எங்க தாத்தா பேரான், அப்புறம் எங்க அப்பா மாதிரி பேரான். அதெல்லாம் வைக்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. உனக்கு வெறும் சாரம்டா, சாரம் ராஜாலாம் கிடையாதுன்னு ராஜாவை தூக்கிட்டாங்கடா. என்னைக்கு ஒழுக்கமானது தாத்தாவோட பேர் புகழ வாங்குறியோ அன்னைக்கு சாரோன் ராஜான்னு வச்சா போதுன்னு தூக்கிட்டானுங்க. ரொம்ப ஓரம் விட்டாங்க. சரிடா, சார் கிடைக்குமா? நீனா பெரிய எடுத்து பயந்தானடா. உங்க வீட்டுல எவ்வளவு பெரிய ஷாப்லாமோ இருக்குது, ஒரு பாறை உப்பம் பண்ணக்கூடாது. இந்த ஊர்ல ஒரு பார் கடை இருக்குது. அத்தான்டா கேக்குறேன், இவ்வளவு பெரிய ஊர்ல ஒரு சாராய கடை இல்லையடா? எங்க தாத்தா செம்பிளிங்க ஆர்டர், இந்த ஊர்ல மது மாது எதுவும் இருக்க கூடாது. அதனாலதான்டா இந்த ஊர்ல ஒண்ணுமே எனக்கு சிக்க மாட்டேங்குது. அடுத்த ஊருக்கு போக வேண்டியிருக்கு. அடிக்கடி போக முடியல, மாட்டிக்குது. கிங்ஸ் என்ன பெண்ட கத்திப்பு தான், அதுக்கு தான். மாப்பிள்ள, நீ போயிட்டு வந்துருக்கடா. காலேஜ் படிக்கும்போது நீ எப்படி இருந்தடா? நீ தான் ராஜாவா இருந்த. அதான் செகண்ட் இயர்ல தூக்கிட்டானுங்களே.
அது எப்படிடா ஒருத்த பக்கா பொறுக்கி பைய ஒக்கா விளங்காத பையனை தெரிஞ்சும் ஒரு புள்ள அவனையே சுத்தி சுத்தி வந்தான்னா அதுக்கு என்னடா அர்த்தம்? அப்படி எந்த அறிவில்லாத பிள்ளை இந்த ஊர்ல இல்லையே மாப்பிள. இட்டி மிதிச்சேன் செத்துருவேன். ஒரு பையன் பக்கா பொறுக்கி பையன்னு தெரிஞ்சும் ஒரு புள்ள அவனையே சுத்தி சுத்தி வர்ற எதுக்கு? அவளுக்கு போதாத காலம்னு அர்த்தம் மாப்பிள. கெட்டி மிதிச்சேன் உனக்கு பொண்ணே போட்டுப்படா. அத்தி இவன் எப்பேற்பட்ட பொறுக்கி பைய. இந்த புள்ள என்ன இவன் கேட்ட நிக்குது. இவன் கல்லு சிலைய கூட விட மாட்டானே. மாப்பிள அது ஒண்ணு இருக்காது. அந்த புள்ள என்ன தப்புல பாக்குது தள்ளுல ஓசில வர்றது ஏண்டா வேண்டாமாங்க. அது நல்லதான் இருக்கா. சரி சரி நீ கிளம்பு எனக்கு வேலை கிடக்கு. மாப்பிள அந்த புள்ள உன்னை உண்மையில சின்சியரா விரும்புது மாப்பிள. நீ எதுவும் வேண்டத வேலை பாத்துட்டு போயிடாத மாப்பிள. எனக்கெல்லாம் பொண்ணை பத்தமா துட்டமா அனுச்சமா போன மாதிரி இருக்கணும். எனக்கு இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் செட் ஆகாது. நீ கிளம்பு மாப்பிள. சீக்கிரம் சக்கட்டு விட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த பொண்ணை பார்க்க போகணும். மாப்பிள அந்த புள்ள உண்மையிலே உன்னை விரும்புது மாப்பிள. நீ எப்பேற்பட்ட யோக்கியன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் பொன்னாடி வருதுன்னா அந்த புள்ள உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கணும்னு யோசித்து பாரு. கொஞ்சமாவது காதலி மாப்பிள. காதலிச்சவளா? அவ கண்ணை காதலிச்சேன். அவ இடுப்ப காதலிக்கிறேன். ஆள் நல்ல தோணி அழகா இருக்காடா. இதுக்கு மேல எப்படிலாம் காதலிக்க முடியுதா? உதறி செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. போதும் இவ்வளவு காதலிச்சா போதாது. 10 நாளைக்கு போடும். நீ கிளம்பு. மாப்பிள இப்பெல்லாம் பொண்ணு கிடைக்காது மாப்பிள. நீ எவ்வளவுப்பட்ட மோசமானவனு தெரிஞ்சும் அந்த புள்ள உன்னை நேசிக்க மாப்பிள விட்டுறாத மாப்பிள. அதுதாண்டா நான் சொல்றேன். இதெல்லாம் சட்டு புட்டு அனுப்பிச்சுட்டு விட்டுணும். போட்டு போகக்கூடாது. நீ நவுல மாப்பிள. அம்மா பேசு மாப்பிள. எப்படி மாப்பிள நான் இதை விட்ட வேணாலும் இந்த ஊர்ல? சாருன்னு நம்மள கொன்றுவான். அந்த புள்ள உன்னை விரும்புது, காதலிக்குது, உன் மனசதான் விரும்புது. அது எங்கடா இங்க இருக்குது? டேய் நவுலுடா. செம்ம பீசுடா. கிளம்புடா. எனக்கு வேற நீ ஒரு மார்க்கமா தான் இருக்கேன். நீ கிளம்பு. மாப்பிள தண்டவாளத்துல கொண்டு விட்டுருவேன். போயிரு. இவனை எந்த ஆங்கிலமா உனக்கு பிடிச்சது? எம்மாவே இவனெல்லாம் காதலிக்கலாம். அவனை காதலிக்க மாட்டான். அவனுக்கு காதல்னா என்னன்னு தெரியாது. அவன் பார்வையே வேற. சொன்ன கேளு கிளம்பிரு. பாரு அவன் ஒரு முரட்டு பையன். அவன் கையில இருந்து யாரும் சிக்க முடியாது. போயிருமா? நான் பாத்துக்கதா நீங்க கிளம்புங்கண்ணே. ஆத்தே இப்படி ஒரு காதலா? ஆனா உங்க அப்பா ஏதோ புண்ணியம் பண்ணிருக்காருடா. கிளம்புடா. நான் தானே எல்லா பொண்ணுகிட்டையும் போவேன். இந்த புள்ள கிட்ட வருது. தூரத்துல போனா இடுப்புல கையப்ப. இந்த பிள்ளை கிட்ட வருது. சாரு கிட்ட தமிழ். எருமை இந்தா குங்குமம் வச்சுக்க. இப்ப நீ என்ன சொன்னா? ஊர்ல மட்டும் பொறுக்கி தந்தலாம் பண்ணிக்கிட்டு கிட்ட வாங்க. என்ன பத்தி என் நண்பன் சொல்லிட்டு போயிருப்பானே. சொன்னா வேண்டாம் அங்க தள்ளிய நில்லு. நான் ஒரு பொல்லாதவன். சொன்னா கேளு. இங்க பாரு பொம்பளை விஷயத்துல நான் பட்டு மோசமானவன். பட்டு கேவலமானவன். உனக்கு என்ன பத்தி தெரியல. சொன்னா கேளு. இங்க பாரு நான் வைக்காத பொம்பளையிலே கிடையாது. இனி வாலிட்டு சிக்காத. அம்மா மனு பதறாத. சொல்லிட்டேன். சரி இங்க என்ன தொட்டு பாப்போம். தொட்டுவான்னு சொன்னா கேளு. ஒரு 8 தப்பாயிட்டா 10 நாள் கதறினாலும் விட மாட்டேன். பாத்துக்க. தொட்டுக்க தொடுடா. தொட்டுருவேன். பாத்துக்க. அத்தான காடு எனக்கு வசதியா போயிரும். யார் தொட்டாலும் முடியாது. பாத்துக்க. சொன்னா கேளு. நான் இப்பதான் ஜெயில இருந்து வந்திருக்கேன். சொன்னா கேளு. தொடுடா. அதான் ஊலமட்ட பிள்ளை இடுப்பெல்லாம் தொட்டுக்கல. இந்தா நானே காட்டுறேன். அழகா இருக்கல இடுப்பு. தொட்டுக்க தொடுடா. நீ பொம்பளை தானே? உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல தொடுடா. நீ இன்னைக்கு நான் இன்னைக்கு உபாசத்துல இருக்கேன். வேண்டாம் கிளம்பு. என்ன வாசம்? இன்னைக்கு எந்த கண்ணி புள்ளியும் தொடக்கூடாது. உபாசத்துல இருக்கேன். கிளம்பு. பரவாயில்ல தொடு. போய்கிட்டே எனக்கு இது இன்னைக்கு நேரம் சரியில்லை. நான் கிளம்புறேன்ப்பா. எனக்கு 1000 வேலை இருக்கு. சரி நீ பாட்டு கிளம்பு. நான் வரேன். பேச்சு மட்டும் குறைச்ச கிடையாது. குனி. எனக்கு குங்குமம் வைக்கிறடா எருமை. குனி. எருமை கடை உயரத்துல இருக்க எப்படி வைக்க முடியும்? எருமை தோலி உடம்பு பாரு. என்ன கேட்ட? யாரு தெரியுமாடி? அவன் நீ யாரு இந்த மாதிரி பேசுற? உன் கால்ல ஏறி நிக்க அது கூட உனக்கு ஓர்மை இல்ல. ஒழுங்கா இருக்க. இப்ப எப்படி இருக்கு பாக்கிறதுக்கு? பக்தி பரவசமா இருக்கல்ல. உனக்கு இந்த சாரணை பத்தி தெரியல. எல்லாம் மண்ணு தெரியும். மூடிக்கிட்டு நிக்கணும். நான் பொறுக்கிடி. உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? நான் 1 நம்பர் பொறுக்கிடி. தெரியும். நான் ஒரு பொம்பளை பொறுக்கிடி. தெரியும். என்கிட்ட சிக்காத பிள்ளைங்களே கிடையாது. தெரியும். படிப்பு கிடையாது. வேலை கிடையாது. இப்பதான் 2 வருஷம் ஜெயில இருந்திருக்கேன். அதுவும் கொலை கேஸ்ல. அது மட்டும் இல்ல 4 புள்ளையில கை வச்சேரி எங்க அண்ணன் தூக்கி உள்ள வச்சுட்டான். உள்ளூர் ஜெயில இருந்தோம்னா எங்க அம்மா என்னை காப்பாத்தி கூப்பிட்டு வந்துருவான்னு வெளியூர் ஜெயில கொண்டு தூக்கி வச்சுட்டு வந்துட்டான் எங்க அண்ணன்.
என்ன நீ காதலிக்க? ஆமா, உயிருக்கு காதலிக்கிறேன். நீ எப்பேற்பட்டவனாவும் இருந்துட்டு போ. ஓய், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் யோக்கியம்லாம் கிடையாது, அயோக்கியம், கேடுகட்ட அயோக்கியம். இந்த உண்மையை போற ஒத்துக்கிறத பாரு. அதான்டா எனக்கு உன்னை பிடிக்குதே. உலகத்துல எவனும் உன்ன மாதிரி உண்மை பேசவே முடியாதுடா. உண்மையிலே உன் இடத்துல வேற என்ன வச்சுக்கையன். என்ன மாதிரி ஒரு அழகான பிள்ளைய பார்த்த உடனே என்ன சொல்லியிருப்பான்? நான் யோக்கிய, எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காது, பொண்ணுங்களை எடுத்து பார்க்க மாட்டேன், பொண்ணுங்கன்னா எனக்கு தெய்வம், அப்படி இப்படின்னு இருப்பா. இல்ல அட்லீஸ்ட் சிஸ்டர்னாவது கூப்பிட்டுருப்பான். சிஸ்டர்னு கூப்பிட்டுட்டு ஆளே இல்லாத நேரத்துல கை வச்சிருப்பான். ஆனா நீ இந்த ஆளே இல்லாத இந்த அத்தான காட்டுக்குள்ள நான் ஒரு கன்னி பொண்ணு, அழகான பொண்ணு, உன்னை நெருங்கி வந்தா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அயக்கியே, நான் நிறைய பிள்ளைங்களை தொட்டிருக்கேன், ஜெயிலுக்கு போயிருக்கேன், அங்க போயிருக்கேன், இத்தனை ஜெயில இருக்கேன்னு வாக்குமூலம் கொடுத்து பாவ மன்னிப்பு வாங்கிட்டு இருக்க. அந்த மாதிரி ஒருத்தர் எப்படா ஒரு பொண்ணு மிஸ் பண்ணுவா சொல்லு? டேய், நல்லவன் சொன்னதை விட நான் கெட்டவன் சொல்றான். உண்மையில ரொம்ப நல்லவன். வேண்டாம், போயிரு. நீ எனக்கு தாண்டா. உன்னை எவ்வளவுக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எப்படி இருந்தாலும் இல்ல, நீ இப்படியே இருந்தாலும் இந்த சாரணு இந்த மகிமாக்கு தான். என்னை பத்தி உனக்கு சார்ஜியா தெரியலடியே. நீ எல்லாம் 1000ல் 1. லட்சத்துல கூட தாண்டா, கோடியில கூட நான் ஒருத்தையா இருந்துட்டு போறேன். ஆனா இந்த சாரன் மனசு எனக்கு மட்டும்தான் வேணும். ஏய், சண்டைத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கா? வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பெத்து கொடுத்து உன் கையில கொடுத்து புள்ளைய பார்க்க விடல இல்ல. வருஷத்துக்கு ஒண்ணுல சரிப்பட்டு வராது. வருஷத்துக்கு 2 பிள்ளை பெத்து கொடுத்து பிள்ளைகளை மேய்ச்சிட்டாளேன்னு சொல்ல போறேன். அப்ப பாரு, வீட்டை விட்டு இல்ல படி கூட தாண்ட மாட்டேன். பாத்துக்கிட்டே என்னது? வருஷத்துக்கு 2 பிள்ளை பெத்து கொடுத்து டேய் வீட்டுல பிள்ளைகளை மேய்ச்சிட்டு கடனு போட்டுருவேன். ஜாக்கிரதை. வட்டா மாப்ள, டேய் சாரணு வட்டா. வருஷத்துக்கு 2 பிள்ளை. என் கூட இருங்க, ஒண்ணு பத்தினு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் கூடதான் வருஷத்துக்கு 2 பிள்ளை. பாத்துக்கிட்டே இரு. புள்ளையில உன்னை படுத்துற போட்டுல அப்பா நீ கதறிட்டு ஓடல. நான் மகிமாவே இல்ல. ஜாக்கிரதை. அப்புறமா கொடுக்க. யார் அந்த புள்ள? நான் கேடு கட்டவேன்னு தெரிஞ்சு எனக்கு 2 பிள்ளை பத்து கொடுக்கன்னு சொல்லிட்டு போறா. 2 பிள்ளையா? எனக்குலாம் யோகம் எங்க இருக்கு? இந்த சாரனுக்கு அப்பெல்லாம் ஒரு யோகமே கிடையாது. இது இந்த பிள்ளை சும்மா பிளாத்திட்டு போதே. அது எப்படி என்ன போய் யாருக்கு பிடிக்கும்? இந்த பிள்ளை சும்மா தெரியாம சொல்லிட்டு போதே. என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுன்னா ஓடிடுவா. எனக்கு 2 பிள்ளை பெத்து கொடுப்பானா? ஏண்டி உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? இந்த புள்ள என்னை பார்த்தாலே பொம்பளை பிள்ளை செருப்ப காட்டும், உரைச்சுக்கிட்டு போகும். இந்த புள்ள மட்டும் ஏன் என்னை இப்படி பாக்குறேன்? வந்தா ஒரு தாய் மாதிரி நடந்துகிட்டா, நெத்தில குங்குமம் வச்சா. இது வரைக்கும் நான் தான் 10 பிள்ளைங்க மேல கை வச்சேன். என் மேல கை வச்ச தெய்வாதான். அவ என்னை இழுத்த என் நெத்தில குங்குமம் வைக்கும் போது ஒரு உரிமை இருந்தது. அவகிட்ட உண்மை இருந்தது. சாரணே, இது உனக்கு சரிப்பட்டு வராது. வேண்டாண்டா. பொம்பளை சகவாசமே வேண்டாண்டா, விட்டுரு. புள்ளன்னு சொன்னாலே, 2 பிள்ளை பத்து கொடுப்பேன்னு சொன்னாலே, அதுவும் வருஷத்துக்கு 2 பிள்ளை. கனவு மாதிரி இருக்கும். இல்ல, கனவுதான். அப்பெல்லாம் என் வாழ்க்கையில நடக்காது. இஷ்டம். ஏன் இஷ்டமா? எனக்கு ஒரே ஒரு குழந்தைதான், அதுக்கு மேல வேண்டாம். அப்பப்பா, அதுக்கு மேல என்னால பார்க்க முடியாது. ஒரே ஒரு குழந்தை, இங்க பாருங்க. அதுவும் என்ன மாதிரி பொம்பளை பிள்ளையாதான் இருக்கணும். பொம்பளை பிள்ளை பெத்துக்கிட்டதா அப்பா பொறுப்பா இருப்பாரு. நமக்கு ஒரே ஒரு பொண்ணு குழந்தை மட்டும்தான். சாரணு, வருஷத்துக்கு 2 பிள்ளை, அது ஒன்னே மாதிரி சிங்கக்குட்டை மாதிரி பெத்து கொடுக்கல. எனக்கு யோசிச்சவா அங்க நிக்கா. இவ அவளுக்கு யோசிக்கிறா. இவ என் பக்கத்துல நிக்கிறா. உன் காதல் எனக்கு அப்போ புரியலடி. காதலிக்கும் போது கூட அந்த 2 புள்ளி ஒன்னே தண்டா இருக்கும்னு சொன்ன. இவா
ஒத்த புள்ளையும் அது அவளே மாதிரி பேப்பாளாம். இங்க இவர்கிட்ட எனக்கான இடமே இல்லையே. நான் உன்கிட்ட ஒட்டுமொத்த இடமும் எனக்கு மட்டும் தானே இருந்தது. அது மட்டுமா நீ சொன்ன? டேய் சோரனே, ரெட்டை பிள்ளை பத்து கொடுப்பேன் அத்தனை ஒன்னே மாதிரி தான். ஆனா ஒண்ணு கூட நம்ம வளர்க்கண்டாண்டா. உங்க அப்பா உங்க அம்மா வீட்டுக்கு எல்லாருக்கிட்டையும் ஒண்ணு கொடுத்துட்டு நம்மகிட்ட ஜாலியா இருக்கணும்டா. நான் உன்னை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன், காலத்துக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன்டா. எனக்கு என்னமோ தெரியல, உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த முகம் மட்டும் எனக்கு போதும்டா, கொடுக்குறேன். போச்சு. என்னங்க சொல்லுங்க, ஒத்த புள்ள என்னே மாதிரி தான். அப்புறம் நான் உங்களை அத்தான்னு கூப்பிடட்டா? என்னங்க, நான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சதுனால என்னங்கன்னு மட்டும் தான் நான் சொல்லுவேன். அந்த எண்ணங்கள 1000 அர்த்தம் இருக்கும். நான் உங்களை என்னங்கன்னு கூப்பிடட்டுமா? என்னங்கன்னா எனக்கு உரியவர்னு அர்த்தம், எனக்கு மட்டும் சொந்தமானவர்னு அர்த்தம். நான் உங்களை என்னங்கன்னு தான் கூப்பிடுவேன். நீங்க சொல்லுங்க, நான் உங்களை அத்தானு கூப்பிடட்டா? வெக்கப்பட்டு போறாங்களா இல்லைன்னா என்னத்துக்கு போறாங்க? என்னங்க நில்லுங்க. என்ன சாகடிச்சிட்டலாடி, என்ன சாகடிச்சிட்டலாடி. உடம்பெல்லாம் நெருப்பா கோரிக்குதுடி. ஏன் இப்படி தண்டிச்ச? நீயா வந்த காதலி அன்பையும் தாராளமா கொடுத்த. இப்போ உனக்கு எதுவும் கிடையாது போடாடி. ஏன்டி ஒண்ணுமே இல்லாதவகிட்ட போய் என்ன மாட்டி விட்ட? நான் உனக்கு என்னடி பாவம் போடுனா? இந்த காதலி அன்பு இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாம இருந்தது. நீ அப்படியே விட்டுருக்கலாடி, நீ அப்படியே விட்டுருக்கலாடி. நீ அப்படியே விட்டுருந்தா கூட நான் இன்னும் தாத்தாடி பேசிட்டு இருக்கா மாதிரி இவன் கூட என் கண்ணுக்காலங்க தெரிஞ்சிருப்பேன். நான் பாட்டுக்கு போயிருப்பேன். காதலி நேசம் அன்பு இதெல்லாம் என்னதுன்னு எனக்கு காட்டிட்டு இப்படி ஒத்தி கூட என்ன மாட்டி விட்டுட்டேன். எனக்கு ஏமாத்துறேன், ஏமாத்துறேன்.